ஹலோ எவ்ரிவன். இன்னொரு வீடியோல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம நெறைய ஏவி கன்டென்ட்ஸ் பத்தி வீடியோலாம் போடுறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு குயிக்கா அந்த ஸ்டுடியோல நான் என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி பேசிக் எக்யூப்மென்ட்ஸ்ங்க. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றத உங்ககிட்ட காட்டலான்ட்டு இந்த வீடியோ. உங்களுக்கு இது மாரி ஏவி கன்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய மியூசிக் ரிலேட்டடா இல்ல நெறைய ஒரு ஆடியோ ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்க கண்டிப்பா அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்க இந்த iMac வந்து Intelங்க 2021ல வாங்குன iMac. ஸ்டில் ஒர்க்ஸ் குட்ங்க. இந்த வந்து அதே மாரி இந்த Apple சிலிகான் சிப்செட் M1 அந்த சீரிஸ் நான் போல. ஏன்னா, என்கிட்ட கொஞ்சம் சில ஓல்டர் எக்யூப்மென்ட்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அந்த M சீரிஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால நான் வந்து Intel ப்ராசஸர் தான் வச்சிருக்கேங்க. அதே மாரி மானிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Yamahaவோட HS8 மானிட்டர்ஸ். எனக்கு HS8 மானிட்டர் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு இதுக்கு முன்னாடி HS80Mன்னு ஒரு மானிட்டர் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் HS8 மானிட்டர் மாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த மானிட்டர் யூஸ் பண்றேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். HS5ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அ சவுண்ட் ஸ்டேஜ் இல்லன்னு சொல்லுவேங்க. ஆனா HS8 வந்து அ ஸ்பேஸும் பெருசா புடிக்காது. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாரி இந்த Yamahaவோட சப்வூஃபரும் நான் கீழ வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாடல் நம்பர் ஞாபகம் இல்லங்க. ஐ திங்க் இட் இஸ் HS80 சம்திங். அம் ஆனா Yamahaவோட ஸ்டுடியோ சப்வூஃபர் இது. அ இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிறது வந்து Korg Kronos. இது ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்ட். இத நீங்க வந்து ஒரு மிடி கண்ட்ரோலராவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நெறைய ல வாசிக்கிறதுனால, நான் இந்த கீபோர்ட் நான் யூஸ் பண்றேன். பட் இட் கேன் பி எனி மிடி கண்ட்ரோலர். நீங்க வெறும் வச்சு தான் யூஸ் பண்ண போறீங்க அப்டின்ட்டுனா. அதே மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கேன் நானு. இது என்ன பண்ணும்னா, இப்போ சரி நீங்க ஒரு 3 பேர் ரெக்கார்ட் பண்றீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னும்போது, நம்ப அந்த பேக்கிங் ட்ராக்க வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் சாக்கெட்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெட்ஃபோன்ஸ்லருந்து அந்த பேக்கிங் ட்ராக் கேட்கும். அவங்களால ப்ளே பண்ண முடியும், இல்ல பாட முடியும். இது வந்து ஒரு இன்புட் நான் குடுத்தேன்னா, அதே இன்புட் வந்து 5 அவுட்புட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஈச் வால்யூம் கண்ட்ரோலோட. அதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் அவுட்புட் இத வச்சிருக்கேன். ஹெட்ஃபோன்ஸ் ஆம்ப் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ஸ்கார்லெட்டோட ஃபோக்கஸ் ரைட்டோட 4i4 இந்த சவுண்ட் கார்டு. இதில பார்த்தீங்கன்னா, 4 இன்புட்டு, 4 அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுலருந்து. 2 XLR இன்புட்ஸ் குடுக்கலாம். அ 2த்துக்குமே வந்து 48 வோல்ட் பேந்தம் பவர் சப்ளை இருக்கு. அதே மாரி பேக்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் லைன் லெவல் இன்புட் வந்து 2 இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கீபோர்ட்லேருந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் அ சேனல வந்து பின்னாடி இருக்க லைன் இன்புட்ல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க குடுத்துறலாம். மொத்தம் இந்த 4 இன்புட்டு, அதேமாரி 4 அவுட்புட். ஸோ வந்து 2 ஸ்டீரியோ பேர்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட்ன்னு 2 நீங்க அவுட்புட்டும் எடுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிக்ஸரும் வச்சிருக்கேன். இந்த மிக்ஸர் யூசுவலி பார்த்தீங்கன்னா, அ நம்ப இந்த Zoom மீட்டிங்ஸ் போறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்றேன். இல்ல மோஸ்ட்லி வந்து மல்டி இன்புட்ஸ் குடுத்து இந்த ஸ்டீரியோல பாட்டு கேட்கணும் அப்டின்னா, நான் இத யூஸ் பண்ணிக்கிறது. நான் இத எப்படி ஒயர் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். அ இந்த கீபோர்ட்லருந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் 2 அம் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இன்புட் எடுத்து, அ நான் வந்து இந்த அ ஸ் அ சவுண்ட் கார்ட்ல குடுத்துருக்கேன். ஐ மீன் இன்புட் 3 அண்ட் 4. 1 அண்ட் 2 வந்து மைக்குக்கு நான் ஃப்ரண்ட்ல அப்படியே விட்டுட்டேன். நான் மைக்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் மைக்க வந்து டைரக்ட்டா அதில இன்புட் 1லயோ இல்ல 2லயோ நான் குடுத்து ரெக்கார்ட் பண்ணிப்பேன். இந்த அதே மாரி நான் கீபோர்ட்லேருந்து டைரக்ட்டா Zoomல ஏதாவது பண்ணணும் அப்டின்னா, இந்த கீபோர்ட்ல வந்து நீங்க ரவுட் பண்ணலாம். ஆடியோ சிக்னல வந்து அம் அவுட் 4 அவுட்புட் இருக்கு. இப்போ அவுட்புட் 3 அண்ட் 4ல என்ன சிக்னல் வேணுன்றத இங்க ரவுட் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால இதுலேருந்து 2 3 அண்ட் 4 இன்புட்ட கொண்டு வந்து, நான் இந்த மிக்ஸர்ல இருக்க 3 அண்ட் 4ல நான் குடுத்துருக்கேன். 3 அண்ட் 4ல குடுத்துருக்கேன். அ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ, இந்த 2 பிளாக்கும் வந்து கீபோர்ட்லேருந்து வர இன்புட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த சவுண்ட் கார்ட்லேருந்து வர இன்புட். ஸோ, இது வந்து அ இங்க இங்க பார்த்தீங்கன்னா 3 அண்ட் 4 வந்து சவுண்ட் கார்ட்லேருந்து வர வால்யூம கண்ட்ரோல் பண்ணும். அதேமாரி 5 அண்ட் 6 வந்து உங்களுக்கு கீபோர்ட்லேருந்து இருக்க வால்யூம கண்ட்ரோல் பண்ணும்.
சரிங்களா? இப்போ நீங்க வீட்ல வந்து பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க இந்த 5 அண்ட் 6யும் உங்க பேக்கிங் ட்ராக் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற ட்ராக்க வந்து நீங்க கம்ப்யூட்டர் மூலமா இதில ப்ளே பண்ணிட்டு, உங்க கீபோர்டு வால்யூம் இதில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, நீங்க ப்ளே பண்ணி பிராக்டிஸ் பண்றத பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரைட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவுட்புட் இந்த மிக்ஸர்லேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இதில மொத்தம் 4 அவுட்புட் இருக்குங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் எக்ஸ்எல்ஆராவும், 2 லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஸ்டீரியோ லைன் அவுட்டாவும் இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க எக்ஸ்எல்ஆர நான் வந்து இந்த லெஃப்ட் மானிட்டருக்கும், ரைட் மானிட்டருக்கும் குடுத்துட்டேன். அதே மாரி இந்த லைன் அவுட்புட்லேருந்து வர அவுட்புட்ட வந்து நான் கீழ சப்வூஃபர் குடுத்துருக்கேன். சப்வூஃபர்ல கிராஸ் ஓவர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வென்சி வந்து நீங்க அது லோ பாஸ் ஃபில்டரா வந்து யூஸ் ஆயிக்கும். ஸோ பேசிக்கலி 4 அவுட்புட்ட வந்து நான் வந்து அ அ 2 வந்து சப்வூஃபருக்காகவும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதே மாரி 2 அவுட்புட் வந்து இந்த அ அ மானிட்டர்ஸ்க்கும் குடுத்துருக்கேன். நீங்க ஹெட்ஃபோன்ஸும் ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வேணா நீங்க இதுலருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல இன்னும் 2 அவுட்புட் மிச்சம் இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா 2 அவுட்புட் எடுத்து நம்ம இங்க குடுத்துருக்கோம் மிக்ஸர்ல. 2 அவுட்புட் இன்னும் மிச்சம் 2 அவுட்புட்ட நான் வந்து ரவுட் பண்ணி நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆப் குடுத்துட்டேன். ஸோ நீங்க எனி பேக்கிங் ட்ராக்ஸ் வந்து இந்த 4 அவுட்புட்லயும் வெளிய வரும். ஸோ நீங்க ஸ்பீக்கர்ல கேட்கறதுனாலும் கேட்டுக்கலாம். ஒருவேளை நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, ஸ்பீக்கர்ல வேணான்னா, நீங்க வந்து ஸ்பீக்கர்ல இருக்கிற வால்யூம் இங்கே குறைச்சிட்டு, நீங்க வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஆம்ப் மூலமாவ நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி அந்த நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இல்ல கேட்டுக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிள் செட்டப்பு. இது வெரி மினிமல் ஐ வுட் சே. அ நீங்க நீங்க ஸ்கார்லெட் 4i4 இல்லனா கூட ஸ்கார்லெட் 2i2ல நீங்க இத பண்ணலாம். பட் 4i4 வந்து இஸ் வெரி என்ன சொல்றது? இந்த இந்த செட்டப்க்கு வந்து ரொம்ப ஐடியல். இந்த மிக்ஸரும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் 6 இன்புட் மிக்ஸர். வெரி மினிமல். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த வீட்ல செட்டப் பண்றதுக்காக நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த மிக்ஸர்ல இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மைக் வந்து நான் ஷோர்ல SM7B மைக் தான் யூஸ் பண்றேன். ரைட். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ பவர் மைக்குங்க. இது வந்து அம் இது இது கார்டியேட் பேட்டர்ன் வந்து நார்மல் நம்ப SM58 கார்டியல் பேட்டர்ன் மாரி தான் இருக்கும். பட் இது வந்து வோக்கலுக்கு வந்து ரொம்ப நல்ல மைக்கு. ஆனா, அது கெயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால நான் வந்து ஒரு ஒரு அ ஒரு 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 சின்ன ஆம்ப் யூஸ் பண்றேன் இதுக்கு. இந்த கெயின கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கறதுக்காக. ரைட். பட் நீங்க இல்லன்னா கூட நீங்க வந்து ஹை வால்யூம் வச்சு, நீங்க ஹை கெயின் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா, அது கொஞ்சம் நாய்ஸும் இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி குட் மைக். நான் கொஞ்சம் ஓப்பன் இதில ரெக்கார்ட் பண்ணணும் அப்டின்னா, ஐ ஆல்சோ ஹேவ் ஏகேஜி மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட கார்டியல் பேட்டர்ன் வேற, இதோட கார்டியல் பேட்டர்ன் வேற. ஸோ 2 டிஃபரண்ட் யூசஸ். ஸோ வந்து இதான் 2 மைக் நான் வச்சிருக்கேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க. ஒரு பெரிய அ விஷயம் இல்ல. நான் மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் நான் ஹெட்ஃபோன்ஸ்ல தான் மிக்ஸ் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா, HT 280 Pro ஷோரோடது ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. திஸ் திஸ் ஐ வுட் சே இஸ் வெரி மினிமல் செட்டப்பு. உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன எப்படி செட் பண்ணியிருக்கேன்றத. உங்களுக்கு இது மாரி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இல்ல இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. இன்னொரு வீடியோ போடலாம். கீப் சப்போர்ட்டிங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.